वराहरूपं देववरीष्टं वरस्मितवदनम् அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுருதி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த ஒர்க் ஷாப் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுலேருந்து சிலது சொல்லணும் அப்படின்னா, அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பஸ் எங்கே நிற்கும், எங்கெங்கே போகும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் கூச்சமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கேட்க எங்கள் அம்மா திட்டுவாங்க, இப்படிலாம் ஏன் இருக்க அப்படின்ட்டு கூச்சம் ரொம்ப படுவேன். ஆனால் இந்த ஒர்க் ஷாப் நான் நல்லா தைரியமாக பேசுறது கற்றுக்கிட்டேன். இடத்துக்கு எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி நிற்கணும், என்னென்ன நமக்கு முகத்தில் என்னென்ன சைகைகள் காட்டணும் அப்படின்றது நிறைய இது கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒர்க் ஷாப்னா என்னாலே தெரியாது. தெரியாம தான் நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கே சேர்ந்தேன். சேரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார்லாம் எப்படி இருப்பாங்க, சார்லாம் என்ன திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு நினச்சேன். சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மார்னிங் வந்தோடனே எக்ஸசைஸ் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போல் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கும் இந்த ஒர்க் ஷாப் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கும் 5 days பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் சவுண்டாக பேசணும், எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 5 days அந்த சத்தமாலாம் பேச தெரியாது. அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி சார் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதனால் நான் கொஞ்சம் சத்தம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அவங்க சொல்கிற இதை நடிச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ண சொல்லி நாங்கள் நல்லா கொஞ்சம் எல்லாரும் இதாக பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த போட்ஸ் எங்களுக்கு போட் சீனுக்கு போட்லாம் செய்யறதுக்கு நாங்களாம் ஓனாக குரூப்பாக சேர்ந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணோம். அது எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்களே குரூப்பாக சேர்ந்து பண்ணோம். எனக்கும் இந்த ஒர்க் ஷாப் ஃபஸ்ட்டு கூச்சமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் நடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. எல்லாரும் நடிக்கிறத பார்த்து நானும் நல்லா நடித்தேன். எங்கள் டீமாக சேர்ந்து நாங்களும் நல்லா நடித்தோம். அப்புறம் டீம் ஒர்க் சூப்பராக பண்ணோம். சார் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல எப்படி நிற்கணும், அந்த ட்ராமாக்கு எப்படி நடக்கணும், எப்படி அந்த கையெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் டீம் ஒர்க்காக சேர்ந்து சூப்பராக எல்லாமே பண்ணோம். எனக்கும் இந்த ஒர்க் ஷாப் வரது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நடிப்பு நம்மளுக்கு சுத்தமாக வராது, வர வேணான்னு நினச்சேன். ஆனால் இங்கே நல்லா நடிக்க கற்றுக்கிட்டேன். இந்த ஒர்க் ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த ஒர்க் ஷாப் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. சாரும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அதுபோல் இங்கே நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். இங்கே எப்படி இருக்கிறது, எப்படி நடக்கணும், எப்படி ட்ராமா பண்ணணும் எல்லாமே கற்றுக்கிட்டேன். என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா நடிக்க கற்றுக்கிட்டாங்க. என் பசங்களுக்கு இந்த 2 சாருங்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. என் பிள்ளைங்க பயப்படவே இல்லை, அருமையாக கற்றுக்குச்சு. என் பிள்ளைங்க இப்படி கற்றுக்கணும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப அருமையாக இருக்குது. என் பிள்ளைங்க நல்லா படிக்கும். அதுபோல் நாடகம் நல்லா கற்றுக்குச்சு. முதல்ல நாங்கள் டெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறதுல என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்.